நாரதர் மிகப்பெரிய யோகி. அவர் எங்கும் சர்வசாதாரணமாக சென்று வருவார். ஒரு நாள் அவர் ஒரு காட்டின் வழியாக செல்லும்போது அங்கு ஒருவனை கண்டார். அவன் வெகு காலமாக ஓரிடத்திலேயே அமர்ந்து தியானித்து தவம் செய்து வந்தான். அதனால் அவனது உடலை சுற்றி கரையான்கள் புற்று கட்டியிருந்தன. அவன் அங்கு வந்த நாரதரை கண்டவுடன் அவன் நாரதரை அழைத்து, ஐயா, தாங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு நான் சொர்க்கத்திற்கு செல்கிறேன் என்றார் நாரதர். உடனே அவன் நாரதரிடம், அப்படியென்றால் ஆண்டவர் எனக்கு எப்போது அருள் புரிவார், அவர் எப்போது எனக்கு முக்தி அளிப்பார் என்பதை தாங்கள் தெரிந்து வர வேண்டும் என்றான். நாரதரும் அப்படியே ஆகட்டும் என்று தலையை ஆட்டிவிட்டு சென்றார். நாரதர் மேலும் சிறிது தூரம் சென்றவுடன் அங்கு மற்றொருவன் பாடிக்கொண்டும் குதித்து நடனமாடிக்கொண்டும் இருந்தான். அவனும் நாரதரை பார்த்ததும், நாரதரே, தாங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். அவனுடைய குரலும் செயலும் சாந்தமாக இல்லை. அவனிடமும் நான் சொர்க்கத்திற்கு போகிறேன் என்றார் நாரதர். உடனே அவனும் நாரதரிடம், அப்படியானால் எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று கடவுளிடம் கேட்டு வாருங்கள் என்றான். அவனிடமும் நாரதர் தலையை ஆட்டிவிட்டு சென்றார். பின் சிறிது காலத்திற்கு பிறகு நாரதர் மீண்டும் அந்த காட்டின் வழியாக திரும்பி வந்தார். அப்போது தன் உடலை சுற்றி புற்று வளர்ந்திருந்த அந்த தவசி நாரதரை பார்த்ததும், ஐயா, என்னை பற்றி ஆண்டவரிடம் கேட்டீரா என்றான். அதற்கு நாரதரும் ஆமாம், கேட்டேன் என்று சொன்னார். இப்போது ஆண்டவர் என்ன சொன்னார் என்று அந்த தவசி நாரதரிடம் கேட்டான். அதற்கு நீ இன்னும் 4 பிறவிகளுக்கு பிறகுதான் முக்தி அடைவாயாம் என்றார் நாரதர். அதை கேட்டதும் அந்த தவசி அழுது புலம்பினான். என்னை சுற்றி கரையான் புற்று மூடும் வரை இவ்வளவு காலம் நான் தியானம் செய்தேன். ஆனால் நான் முக்தியடைய இன்னும் எனக்கு 4 பிறவிகளா என்றான் தவசி. அதன் பின் நாரதர் மேலும் அந்த காட்டின் வழியாக நடந்தார். அப்போது அந்த மற்றொரு மனிதன் நாரதருக்கு எதிர்பட்டான். உடனே அவனும் நாரதரிடம் வந்து, கடவுளிடம் என்னை பற்றி கேட்டீரா நாரதரே என்றான். அதற்கு நாரதரும் ஆமாம், கேட்டேன். அந்த புளிய மரத்தை பார், அதில் எத்தனை இலைகள் இருக்கின்றதோ அத்தனை பிறவிகளுக்கு பிறகுதான் உனக்கு முக்தி கிடைக்கும் என்றார். அதை கேட்டதும் அந்த மற்றொரு மனிதன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். இவ்வளவு விரைவாக எனக்கு முக்தி கிடைக்கப் போகிறதே என்று அவன் ஆனந்த கூத்தாடினான். அப்போது அங்கு ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல், மகனே, உனக்கு இந்த கணமே நான் முக்தி அளிக்கிறேன் என்றது. உடனே அந்த மற்றொரு மனிதனும் முக்தி பெற்று சொர்க்கத்திற்கு சென்றான். ஏனென்றால் அத்தனை பிறவிகளிலும் அந்த மனிதன் பாடுபட தயாராக இருந்தான். அவனுடைய விடா முயற்சிக்கு கிடைத்த வெகுமதி அது. எதுவும், எந்த ஒரு சிந்தனையும் அந்த மனிதனை தளர செய்யவில்லை. ஆனால் நாரதர் முதலில் கண்ட மனிதனான அந்த தவசி 4 பிறவிகளை கூட மிக நீண்ட காலமாக எண்ணி மனம் நொந்து கொண்டான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் விடாமுயற்சியோடு உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான வெகுமதி நிச்சயம் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது.